சென்னை மாநகராட்சியின் மேயராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய ஸ்டாலின், அதே சென்னை மாநகராட்சியால் அவரது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று தெரிகிறது. மாநகராட்சியின் துப்புரவு தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தை தவறாக கையாள்வது ஸ்டாலின் எவ்வளவு திறமையற்றவர் என்பதையும், அவர் அதிகாரிகளை தவறாக தேர்ந்தெடுத்ததையும் காட்டுகிறது. ஆகஸ்ட் 1, 2025 முதல் சென்னை மாநகராட்சி தேசிய நகர்ப்புற வாழ்வாதார மிஷன் திட்டத்தை பணியமர்த்தப் போவதில்லை என்பதும், துப்புரவு தொழிலாளர்கள் குப்பை அகற்றும் ஒப்பந்தத்தை பெற்ற ராம்கே நிறுவனத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்பதும் அனைவரும் அறிந்த உண்மை. தொழிலாளர்களின் மனநிலை, அவர்களின் திட்டம் மற்றும் அவர்கள் ரிப்பன் கட்டிடத்தின் முன் உட்காராமல் இருப்பதை உறுதி செய்வது அடிப்படை உளவுத்துறை வேலை. ஆனால் போராட்டத்தின் 11வது நாளான இன்று ஸ்டாலின் நிர்வாகத்தின் ஒரு அதிகாரி கூட தொழிலாளர்களின் மனநிலையை உணரவோ அல்லது போராட்டத்தை விரைவாக முடிவுக்கு கொண்டு வரவோ முடியவில்லை. இப்போது போராட்டம் தேசிய கவனத்தை பெற்றுள்ளதால் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்வது என்ற குழப்பத்தில் உள்ளது. ஒரு மாநிலத்தை ஆள தகுதியற்றவர் என்பதை ஸ்டாலின் மீண்டும் நிரூபித்து வருகிறார். இவ்வாறு சவுக்கு சங்கர் இப்போ ஒரு அதிரடியான ட்விட்டர் பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு.